தெய்வங்கள்ல யார் பெரியவர்? சிவன் பெரியவரா இல்ல விஷ்ணு பெரியவரா? பல காலமா நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி இது. சரி, இப்ப யோசிச்சு பாருங்க. ஆடி திருமஞ்சன திருவிழா, ஒரே கொண்டாட்டம். காத்துல பலாச்சுளையோட வாசனையும் பூக்களோட நறுமணமும் கலந்து வருது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம கதாநாயகன் வந்தியத்தேவன் காதுல ஒரு அனல் பறக்கிற விவாதம் விழுது. அவனுக்கு ஆர்வம் தாங்கல. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு குதிரையை விட்டு இறங்கி அந்த கூட்டத்துக்குள்ள போறான். அந்த கூட்டத்துக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வெறும் சண்டை இல்ல, ஒரு தத்துவ சண்டை. இதுல 3 முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. முதல்ல தீவிர வைணவரான ஆழ்வார்க்கடியான் நம்பி முன்குடுமி கையில ஒரு குறுந்தடியோட நிக்கிறாரு. அவருக்கு எதிரா உடம்பு முழுக்க திருநீர் பூசிக்கிட்டு சிவபக்தி கொப்பழிக்க நிக்கிறாரு ஒரு சைவர். இவங்க 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப அமைதியா காவியோடையோட ஒரு அத்வைத சந்நியாசி. இவங்க 3 பேருக்குள்ளதான் அந்த தெய்வீக விவாதமே நடக்குது. முதல்ல விவாதத்தை ஆரம்பிக்கிறது நம்ம சைவர் தான். புராணத்திலிருந்து ஒரு பலமான பாயிண்டை எடுத்து வைக்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, சிவபெருமானோட அடியையும் முடியையும் கண்டுபிடிக்க முடியாம பிரம்மாவும் விஷ்ணுவும் தோத்து போய் அவர் காலில் தானே விழுந்தாங்க. அப்படி இருக்கும்போது உங்க திருமால் எப்படி சிவனை விட பெரியவர் ஆக முடியும்? பாருங்க, இது ஒரு நேரடியான தாக்குதல். முதல் ரவுண்டே சூடு பிடிக்குது. ஆனா நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி அசரவே இல்ல. உடனே ஒரு பதிலடி கொடுக்கறாரு. இங்கதான் ஒரு புத்திசாலித்தனமான விஷயத்த செய்யறாரு. விவாதத்தையே இராமாயணம் பக்கம் திருப்புறாரு. அவர் சொல்றாரு, சரி, உங்க சிவன் ராவணனுக்கு என்னென்னமோ வரம் கொடுத்தாரு. ஆனா அந்த வரத்தையெல்லாம் எங்க திருமாலோட அவதாரமான ராமர் தன்னோட கோதண்டத்தால ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரே. அப்போ எங்க திருமாலை விட உங்க சிவன் எப்படி பெரிய தெய்வமாவார்? பாத்தீங்களா எப்படி வாதத்தோட போக்கைய மாத்திட்டாருன்னு? இவங்க 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி தாக்கிக்கிட்டு இருக்கும்போது அது வரைக்கும் அமைதியா இருந்தாரே அந்த அத்வைத சந்நியாசி, அவர் இப்போ உள்ள வராரு. அவர் சொல்றாரு, என்ன இது சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பக்தி மார்க்கத்தோட ஆரம்ப நிலை. உண்மையான ஞான மார்க்கத்துல சிவனோ இல்ல விஷ்ணுவும் இல்ல, எல்லாமே ஒண்ணுதான், அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் சொன்னதை விளக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்பி அவரை தடுத்து, நிறுத்துங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றாரு. சொல்லிட்டு அங்க இருந்த எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. உங்க சங்கராச்சாரியார் எல்லா தத்துவத்தையும் எழுதிட்டு கடைசியா என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு கேள்வியில அந்த இடமே அப்படியே அமைதியாயிடுச்சு. பதில் என்னவா இருக்கும்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க.